சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி மஞ்சூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மஞ்சூரிக்கு தேவையான மசாலா இப்போ ரெடி பண்ணிக்கலாம். நான் 5 பெரிய வெங்காயம், 12 தக்காளி, 8 குடமிளகாய் எடுத்துருக்கிறேன். பெரிய சைஸில் இருக்கிற குடமிளகா 8 இது எடுத்துருக்கிறேன். இதை வச்சு இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எடுத்த எல்லா தக்காளியும் அரிஞ்சு வச்சுருக்கோம். கூடவே 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறோம். இதை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூட என்னென்ன பொருள்லாம் ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இல்லையா 22 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோம். இதில் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை கொஞ்சம், இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தக்காளிலாம் வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு வெந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. தக்காளி நல்லா ஆற வச்சு இதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளேயே நம்ம இட்லி செஞ்சு இட்லியை வேணுன்ற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இட்லி வெந்துட்டு இருக்கு. இப்போ எடுத்துக்கலாம். எடுத்து ஆற வச்சு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இட்லி வெந்துடுச்சு. இதை இப்போ வேணுன்ற ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்தியில் தண்ணி தொட்டு கட் பண்ணுங்க, ஒட்டாமல் வரும். எண்ணெய் சூடானோடனே இட்லி எல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் பாத்திரம் சூடு ஏறணுன்னே எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் சூடானோடனே சோம்பு மட்டும் போட்டுக்குங்க. சோம்பு பொரிஞ்சோடனே அரைஞ்சி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கின உடனே அரிஞ்சு வச்சிருக்கிற குடமிளகாவை போட்டு வதக்கிக்கலாம்.
நம்ம வேக வச்சு அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி, உப்பு, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகா பாதி ஃப்ரை ஆனால் போதும். இப்போ கறிவேப்பிலை போட்டுடலாம். ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிளகாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம ரெடி பண்ண இட்லி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா கொதிச்சு ட்ரை ஆகிடுச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இட்லி இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆஃப் லெமன் சீடு இல்லாமல் இதில் பிழிஞ்சு விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சுவையான இட்லி மஞ்சூரி செஞ்சு முடிச்சாச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.